இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை நீ தந்து நீ நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னது, நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னது எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இதில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம், ஒவ்வொரு குடும்பங்களுக்காக செபிக்கிறோம், ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய நிறைவு, உம்முடைய பரிபூரணம் உண்டாகும்படியாக உடைய வார்த்தையை பேசிப்போம். அன்றைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஆவியும் ஜீவனமாய் இருக்கிறது. ஆகவே இதை கேட்கிறவருடைய உள்ளங்களிலே வீடுகளிலே கர்த்தருடைய பலன் உண்டாவதா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாவதா. அன்றைய இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இதில் பங்கு கொள்கிற இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உடைய விசுவாசம் நம்பிக்கை பெருகும்படியாய் வளரும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. சில பாடல்களை நாம் பாடி நம்முடைய வார்த்தையை நாம் கேட்போம். இந்த நாளில் கூட நமக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆகவே நாம் அதை நினைவு கூர்ந்து நாம் நன்றி சொல்வோம். ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம், ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா, ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா, உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம், ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா, வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் உன் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா, பாதம் அமர்ந்து நான் உன் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா, ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம், ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைகளை செய்த நன்மைகள் ஏறாமல். ஆகவே நாம் எங்கிருந்தாலும் அவரை நாம் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் அவருக்கு நன்றி சொல்லவும்
கடமைப்பட்டிருக்கிறோம். 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்திலே வந்தார்கள். கர்த்தர் சொன்னார், நீங்கள் போங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சுகமானார்கள். ஆனால் ஒருவன் தான் நன்றி சொன்னார். மற்றவர்கள் 9 பேர் எங்கே என்று ஆண்டவர் கேட்டார். ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவர்தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் வேண்டிய சுகம், நலன், ஆரோக்கியம் இவையெல்லாம் தந்து நடத்துகிற நல்ல தேவனை நாம் நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கம்பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கம்பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆமானோட நாங்கள் உண்மை நம்புகிறோம். கர்த்தரையே நான் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறேன். எங்கள் வாழ்க்கையில நீர் எங்களுக்கு கண்மலையாக, அன்றுவரே நீர் எங்களை காக்கிறவராக, அன்றுவரே நீர் எங்களுக்கு பலன் கொடுக்கிறவராக, பலன் அளிக்கிறவராக, பலப்படுத்துகிறவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று. எங்கள் வாழ்க்கையில உண்மை உள்ளவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அம்மா நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் அன்றுவரே இந்த நேரத்தில் என்னென்ன தேவையோடு இருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையில அன்றுவரே இப்படி அற்புதம் நடப்பதா, இப்படி ஆசீர்வாதம் உண்டாவதா, இப்படி கிருபை உண்டாவதா, இப்படி பலன் உண்டாவதா. ஆண்டவரே நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவேன். உங்களுடைய பிள்ளைகள் நம்முடைய சமூகத்திற்கு வரும் பொழுது, உண்மை நோக்கி பார்க்கும் பொழுது, உண்மை தேடும் பொழுது ஆண்டவரே நம்முடைய வானம் திறக்கப்படும், கர்த்தருடைய ஆவியானுடைய பலன் உண்டாகும்படியா இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் யாராயிருந்தாலும் உம்முடைய ஆண்டவரே ஆசீர்வாதம் மேல இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறோம். அப்பா தாகம் உள்ளவன் நாவி ஊற்றுவேன் என்று சொன்னேன். தாகத்தோடு வாஞ்சையோடு இருக்கிற ஒவ்வொரு மேலே ஆவியானுடைய வல்லமை இறங்கும்படியா நான் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ நல்லவர், நல்லவர், நீ கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கிருபை நிறைவாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வணைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீப
வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். அவர் நமக்காய் ஜீவன் தந்து அழித்தனரே. இந்த மீட்பு கண்களினால் காண்கின்றனே. இன்பக் கானான் தேசமதை கண்களினால் காண்கின்றனே. இன்பக் கானான் தேசமதை. ஆமாண்டவரே, உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உடைய அன்பு ஆண்டவரே, உடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவரோடும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். அபியானவர் எங்களுடைய இடைவெளிகள் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம். நல்ல பிதாவே, கர்த்தர் நல்லவர். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் என்னை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆலயத்திற்கு நாம் வர முடியவில்லை என்றாலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு கர்த்தர் நமக்கு விதமான நல்ல வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய நாம் மகிமைப்படுவதால் வேதத்திலிருந்து சில வார்த்தையை நாம் கேட்டு பலன் அடைவோம். பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது என்று நாம் பெந்தைக்கோஸ்தே பண்டிகை குறித்து நாம் தியானித்தோம். அதைத் தொடர்ந்து நம்முடைய அடுத்த ஒவ்வொரு நாட்களிலும் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பின்பு அவர் நமக்கு எப்படி இருக்கிறார், எந்த விதத்திலே ஆசீர்வாதமாயிருக்கிறார் என்றெல்லாம் நாம் தியானித்தோம். அப்போஸ்தலர் 10:38 சொல்லுது, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அவர் நிறைத்திருந்தார். ஆகவே அவர் நன்மை செய்கிறவராகும், பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுதலை செய்கிறவராகவும் குணமாக்குறவராகவும் அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறவராகவும் அவர் ஊழியத்தை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் பெற்றிருந்த அந்த வல்லமையை நமக்கும் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆகவே அவருடைய வல்லமையை குறித்து தேவன் வல்லமை உள்ளவர், அந்த வல்லமை நமக்கு தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஆகவே தேவன் நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவர் என்பதை குறித்து தியானிக்கலாம். நம்முடைய வேதத்திலே தானியேல் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது ஷத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை குறித்து நாம் பார்ப்போம். இங்கு ராஜா நேபுகாத்நேச்சர் அவர்கள் ஒரு சிலையை உண்டு பண்ணி அதை வணங்கும்படியாக ஆராதனை செய்யும்படியாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இந்த சிலையை வணங்குவதில்லை, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனை தவிர வேற எந்த தேவனை நாங்கள் ஆராதிக்க மாட்டோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் எங்களை தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காமல் போனாலும் சரி, நாங்கள் எங்கள் தேவனை மாத்திரமே ஆராதனை செய்வோம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையிலே நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், 3ஆம் அதிகாரம் 17 சொல்லுது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உடைய கைக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். பாருங்கள், அக்கினிக்கும் உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அவர்களை தீயிலே போட்டு விட்டார்கள். இப்பொழுது தீ 7 மடங்கு அதிகமாக ஆக்கப்பட்டு அவர்கள் 3 போட்டு விட்டார்கள். ராஜா அவர்களை பார்க்கிறார். நாம் அவர்களை 3 பேர் அல்லவா அக்கினியிலே போற்றோம், இப்பொழுது 4 பேர் அங்கு உலாவுகிறார்கள், 4வது ஆள் தேவபுத்திரனை போல் இருக்கிறது. ராஜா கட்டளையிடுகிறார் அவர்களை வெளியே கொண்டு வரும்படி. அவர்கள் மேல ஒரு தீ வாழக்கூட இல்லை. காரணம் என்னவென்றால், அவர்கள் நம்பின, அவர்கள் விசுவாசித்த அந்த தேவன் அவர்களை தப்புவித்தார் என்று அவர்கள் அறிக்கை செய்தார். அவர் வாயினால என்ன சொன்னார்கள்? அவர் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார்.
சத்துரு உங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய முடியாது. பல விதத்துல அவன் வரும்பொழுது, சூழ்நிலைகளை உண்டாக்கும் பொழுது, நம்முடைய தேவன் அவருடைய வல்லமையை அனுப்பி, காற்றுகளை தூதனாய் அனுப்பி விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தானியேல் சிங்கத்தின் கெபியிலே போடப்பட்டார். அது வசனம் சொல்கிறது 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல ராஜா சென்று கேட்கிறார், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாராய்? அவர் பதில் சொல்கிறார், ஆம் ராஜாவே, நீ வாழ்க. என் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். எனக்கு அன்பானவர்களே, அவனுடைய வல்லமை பெரிதாயிருக்கிறது. உங்களுடைய ஜெபத்திலும் உங்களுடைய விண்ணப்பத்திலும் கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் போது தம்முடைய தூதனை அனுப்பி, காற்றுகளை அனுப்பி, வல்லமை அனுப்பி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் வாழ்க்கையில அவருடைய வல்லமை கிரியை செய்து, அதே வல்லமை இன்றைக்கும் ஜீவனம் உள்ளதாக இருக்கிறது. இரண்டாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் நிருபத்தில் எழுதும்போது ஆண்டவர் வார்த்தையை விதமாய் சொல்கிறார். அவர் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனத்தில், விசேஷமாய் 18வது வசனத்துல அவர் வாசிக்க சொல்லுகிறார், சோதிக்கப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் எல்லா சோதனைகளையும் அவர் அனுபவித்தார். அவர் அனுபவிக்காத ஒன்றும் இல்லை. அப்படி என்றால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். பல விதத்துல சோதனைகள், போராட்டங்கள் வந்தாலும் அதிலே நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது, அதிலிருந்து விடுவிக்கப்பட முடியாது. நமக்கு உதவி செய்கிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உதவி செய்கிறதுக்கு அவருக்கு லேசான காரியம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினாலே ஆகும் என்று சொன்னது போல, எனக்கு அன்பானவர்களே, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். ஆக இந்த நாளிலே நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்காதபடி விடுவிக்கிற, தப்புவிக்கிற, உதவி செய்கிற வல்லமையுள்ள தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் தம் வல்லமை அனுப்பி நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இம்மட்டும் உதவி செய்தார், இம்மட்டும் நடத்தினார், இம்மட்டும் காத்தாரே. அந்த தேவன் இன்னும் சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் நன்மையும் கிருபையும் தந்து நம்மை ஆசீர்வதிக்க நல்லவராக இருக்கிறார். மூன்றாவதாக 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே அவருடைய வார்த்தை சொல்லுது, தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராக இருக்கிறார். முதலிலே நம்மை தேவன் ஆபத்திலிருந்து தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருந்தார். இரண்டாவது நாம் பார்த்தோம், அவர் உதவி செய்கிறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மூன்றாவது நாம் பார்க்கும்போது நம்மிடத்திலே ஆண்டவருடைய கிருபை பெருக செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மரியாளை பார்த்து தேவதூதன் சொன்னார், கிருபை பெற்றவர்களே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார். அதே மரியாள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பின்பு அவர் களிகூர்ந்து பாடும் பொழுது அவர் சொல்கிறார், வல்லமை உடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று தன் இருதயத்திலே களிகூர்ந்து அன்னாலை போல, எலிசபெத்தை போல மரியாள் கர்த்தரை பாடி துதித்தார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த கர்த்தருடைய கிருபை அது பெருக செய்ய வல்லமை உள்ளதா இருக்கு. நீங்கள் உங்களுடைய வாயில கர்த்தரை புகழும் போது, துதிக்கும் போது, ஸ்தோத்திரிக்கும் போது உங்களுக்கும் அந்த கிருபையை அவர் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் என்றும் நல்லவராக, எப்பொழுதும் நல்லவராக உங்களுக்கு கிருபையை பெருக செய்கிறவராக இருக்கிறார். எதில நீங்கள் குறைந்து போயிருக்கிறீர்கள், நிறைவானவர் நம் வாழ்க்கையில வரும்பொழுது நம்முடைய குறைகள் எல்லாம் நீங்கி போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இம்மட்டும் அந்த கிருபை உங்களை தாங்கி நடத்தணும். இனிமேலும் அந்த கிருபை உங்களோடு கூட ஆசீர்வதித்து நடத்த வல்லமை உள்ளது. நான்காவதாக
2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அவர் சொல்லும் பொழுது, நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மிடத்துல அநேக தாளந்துகளை, அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அது அவருடைய நாமத்துக்காக நாம் பயன்படுத்தும் பொழுது அதிலே நமக்கு அவர் உதவி செய்கிறது மாத்திரமல்ல, நமக்கு வருகிற சத்துரு தந்திரமாய் கொண்டு வருகிற தீமை, போராட்டங்கள், நாச மோசங்கள், ஆபத்துகள், நமக்கு கண்ணுக்கு தெரியாத வழியில வருகிற எல்லாவற்றையும் அவர் விலக்கி காத்துக்கொள்ள நல்லவராயிருக்கிறார். தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்ள அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். என்ன தீமை, என்ன போராட்டத்தை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? பயந்து கொண்டிருக்கிறீர்களா? சூழ்நிலையை பார்த்து பயப்படாது. ஆண்டவர் சொல்கிறார், இதோ திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன தேவன் அவர் ஜெய கிறிஸ்துவாக அது எல்லா இடங்களிலும் நமக்கு ஜெயத்தை கொடுத்து நடத்த நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆகவே தப்புவிக்க, உதவி செய்ய, பெருக செய்ய, நம்மை எல்லா ஆபத்து நின்றும் நம்மளை காக்க அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்னால் அதை நிறைவேற்றுவார். வாக்கு தத்தம் பண்ணினதை அதை நிறைவேற்றுவார். பழைய ஏற்பாடில எல்லா முற்பிதாக்கள் வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன அத்தனை காரியங்களை நிறைவேற்றின தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் இந்த மாதத்திலே, இந்த நாட்களிலே அவர் சொன்னதை நிறைவேற்றி முடிப்பார். விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை செய்து முடிப்பார் என்று நீங்கள் விசுவாசிங்கள். அதை செய்ய வல்லமை உள்ள தேவன் என்று விசுவாசி. ஆபிரகாம் சொன்னார், அதை செய்து முடித்தார். ஆகவே இந்த நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். மகிமையான காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆச்சரியமான காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நாம் விசுவாசிப்போமா? கர்த்தரை நம்புவோமா? நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்காதபடி ஜெயத்தை கொடுக்கிற, வெற்றியை கொடுக்கிற, மகிமையை கொடுக்கிற அவருடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் வல்லமையினாலும் நம்மை நிறைத்து அவருடைய பலத்திலே நம்மை ஓட செய்ய வல்லமை. அவருடைய வார்த்தை சொல்கிறது, விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமாய் இயேசுவை நோக்கி உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓடுங்கள். அவர் நம்மை பலப்படுத்துவார். அவருடைய வல்லமை தந்து நமக்கு உதவி செய்யலாம்.